இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேத வாக்கு நீதிமொழிகள் 25:21. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனாலே நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, சாலமோன் ஞானி இந்த விதமாக சொல்லுகின்றார். அதேதான் ஆண்டவர் கூட, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களுக்கு பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அதனாலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டவர் உடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம். அதனாலே நாம் சிநேகிதர்களே மட்டுமல்ல, பகைவர்களையும் கூட நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். நீங்கள் எந்த விதமாக இருக்கின்றீர்கள்? உங்கள் பகைஞருக்காக ஜெபிக்கின்றீர்களா அல்லது சபிக்கின்றீர்களா? அவர்களை நாம் ஆசீர்வதிப்போம். Have a blessed day. God bless you. Give your heart to God and to man. Thanks for watching.